சொல்லுக்கா, ஏன் இப்படி இருக்கிற? அது தொல்லை தாங்க முடியல விஜி. 2 மாசம் லீவா நம்மளாலே வச்சு சமாளிக்க முடியலையே. இந்த மே மாசம் 2 மாசம் லீவ்ல பசங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் கிளாஸ் இருந்தா நல்லா இருக்கும் போல இருக்குது. ஒரே தொல்லை வீட்டுல. ஆமாக்கா, இந்த வெயில் வேற அதிகம். வீட்டுல தண்ணி குடினா குடிக்க மாட்டேங்குது, சாப்பிடுனா சாப்பிட மாட்டேங்குது. எந்த வேலையும் ஸ்கூல் போகும்போது செய்யற வேலை மாதிரி இந்த லீவு விட்டா ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்குது. போயிட்டு இருக்கு. அது வேற அந்த பிள்ளைங்களுக்கு வேற லீவ் விட்டாங்களா, பெரிய அக்கப்போர் தாங்க முடியல. இந்த வெயில் கொடுமையோட இந்த பிள்ளைங்க கொடுமை பெரிய கொடுமையாகுது. அதை விட என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து 2 மாசம் கிட்டத்தட்ட லீவு. அதுக்கு மேல கவர்மெண்ட் வேற சேர்த்து லீவ் விட்டுருவோம் போடுறது. வெயில் ஐயோ சாமி, வெயில் போனா போயிட்டு போகுது. பையனை வச்சு எப்படி வைக்கிறது? மேல ஒண்ணு குதிக்குது, கீழே ஒண்ணு குதிக்குதியா? ஊருக்கு அனுப்பிச்சுட்டு ஊருக்கு அனுப்பிச்சுட்டு அவங்களுக்கு சிரமம் தானே. தாத்தா பாட்டிங்களுக்கு தாத்தா பாட்டி நம்மளாலேயே முடியல. வயசானவங்க இப்படி குழப்பம் போயிட்டு இருக்குது. இருப்பா, இதை ஒன்று படிச்சு பாக்குறேன். இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் குளோபல் கம்யூனிகேஷன் சம்மர் கேம்பா ஐடியல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இரும்பத்தூர். அது அந்த ஸ்கூலுக்கு மட்டும் அங்க இருக்கிறவங்களுக்கு. அதர் ஸ்கூல்னா அதர் ஸ்கூல்ல வந்து ஸ்டாஃப்ங்க வந்து ஒரு வேலை சொல்லி கொடுப்பாங்க. அப்படி அர்த்தம் அப்படிதான் இருக்கும். விளங்கலையே. இல்ல இது யாரை கேட்கலாம்? இருப்பா என்ன ஸ்போக்கன் இங்கிலீஷ், ரீடிங், ரைட்டிங், டிராயிங் நம்ம பிள்ளைங்களுக்கு பரவாயில்ல. அங்க பாத்தியா இங்கிலீஷ் சம்மர் கேம்ப்? வெறும் சம்மர் கேம்ப் இல்ல. அதானா இது? நம்ம வீட்டு பிள்ளைங்க மட்டும் தான் அங்க பாரு. அதர் ஸ்கூல் பசங்க கூட. ஆமாமா, என்ன பாத்துட்டு இருக்கீங்க? ஐயா சார், என்ன சார்? இதுதாங்க சம்மர் கேம்ப். நம்ம ஐடியல் ஸ்கூல்ல சம்மர் கேம்ப் போட்டுருக்காங்க. இது அந்த ஸ்கூல்கார பசங்களுக்கு மட்டும் கிடையாது. அவங்க செல்ஃபிஷா அவங்க ஸ்கூலுக்கு மட்டும் போட மாட்டாங்க. மத்த ஸ்கூலுக்கார பசங்களும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 8th வரைக்கும் எந்த குழந்தைங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். மே 1ஆம் தேதியில இருந்து 20ஆம் தேதி வரைக்கும் மிக கம்மியான ஃபீஸ். எந்த குழந்தைங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதுல சும்மா வெறும் இது மட்டும் இல்லாம ஸ்போக்கன் இங்கிலீஷ், ரீடிங், ரைட்டிங் ஸ்கில்ஸ், டிராயிங், கடைசி பிரைஸும் கண்டிப்பா இருக்கு.